நாகை அருகே பட்டியல் இனத்தவர் ஏற்பாடு செய்த நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியை திமுக ஒன்றிய செயலாளர் உட்பட அனைவரும் புறக்கணித்த நிலையில் மேடையிலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி கண்ணீர் விட்டு அழுதார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். வறுமை கோட்டு கீழே சிறுமைப்படுத்தும் ஒன்றிய செயலாளர் கட்சிக்காக தன்மானத்தை இழந்திருக்கேன். என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். சிறுமைப்படுத்துறாரு. போட தூக்கிக்கிட்டு தலைவரை பார்க்கறதுக்காண்டி போடப்ப வைத்தியம்னு சொன்னாங்க, மென்டல்னு சொன்னாங்க. அதை பற்றி எல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின், விவரங்கள். வணக்கம் பரிதா. நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் புத்தூர் ஓடாச்சிறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாவது முறையாக மீண்டும் முதல்வராக வேண்டி 108 நாள் விரதம் இருந்து 108 பால்குடத்துடன் திருச்செந்தூர் செல்லும் நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்வும் மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்வும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் திமுக கிளை செயலாளர் ஜெய்சங்கர் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிலையில் நிகழ்ச்சிக்காக அழைப்புதல் அடித்து மேடை போட்டு நலத்திட்ட உதவி பொருட்களோடு கிராமத்தில் காத்திருந்த நிலையில் அழைப்புதலில் பெயர் போட்ட மாவட்ட செயலாளர் கௌதமன், ஒன்றிய செயலாளர் மகாகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சிக்காரர்கள் யாரும் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கிளை செயலாளர் ஜெய்சங்கர் மனமுடைந்து நலத்திட்ட பொருட்களோடு நிகழ்ச்சி மேடையிலேயே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சிக்கு கட்சி தலைவர்கள் யாரும் வராத நிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கவில்லை. இதனால் உதவிகள் பெற வந்த பொதுமக்களும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனைத் தொடர்ந்து மேடையில் உண்ணாவிரதம் இருந்த கிளை செயலாளர் ஜெய்சங்கரிடம் வேதாரண்யம் டிஎஸ்பி சரவணன் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்வில் திமுக தலைவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என கூறி திமுக கிளை செயலாளரே மேடையிலே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.